வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம டபுள் லைன் ஷீட் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது நீங்கள் லேஅவுட் போயிருங்க. பேப்பர் சைஸை வந்து A4 மாற்றிக்கங்க. அதுக்கடுத்தது யூனிட்ஸ் ஆஃப் மெஷரை வந்து மில்லிமீட்டருக்கு செட் பண்ணிடுங்க. ஸோ அதை செட் பண்ணுறதாக இருந்தால் ஃபைலுக்கு போயிருங்க, ஆப்ஷன்ஸ் போயிருங்க, அட்வான்ஸ்டு போயிருங்க. அதுக்கடுத்தது ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டிஸ்பிளே செக்ஷனில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து மில்லிமீட்டரை செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த லேஅவுட்டில் வந்து பேஜ் செட்டப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஆரோ இருக்குது, இங்கே போயிருங்க. இந்த இடத்துல இந்த மார்ஜின்ஸை வந்து 20 mm செட் பண்ணிடுங்க. டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாத்தையுமே வந்து 20 mm செட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 20 mm ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தது ஓகே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் வந்துடுங்க. இந்த இடத்துல டேபிள் வந்துடுங்க. இன்சர்ட் டேபிள் வந்துடுங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸில் வந்து 1 காலம் செட் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் ரோஸில் 2 இருக்கட்டும். அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரோனுடைய ஹைட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, லேஅவுட் போயிருங்க, 5 mm செட் பண்ணிடுங்க. செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஹைட் வந்து 8 mm செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டேபிள்குள்ளார நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ரோக்குள்ளார கர்சர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் லேஅவுட் அப்படின்னு சொல்லி 2 டேப்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து லேஅவுட் ஆப்ஷனில் நம்ம இதை செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த டேபிளை நம்ம அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ப்ளஸ் மாதிரி தெரியுது பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது காப்பி பண்ணிடுங்க. டேபிளுக்கு கீழே ஜஸ்ட்டு கீழே கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ Ctrl+V கூட நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புது டேபிள் என்ன நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ அது பழைய டேபிளோட அப்படியே ஜாயின் ஆயிரும். ஸோ ஃபைனலி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டேபிள் தான். ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் திக்னஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதே லைன் திக்னஸ் போதும்னா இப்படியே விட்டுருங்க. ஸோ நான் வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்துங்க, இதில் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது டிசைன் வந்துடுங்க. இந்த இடத்துல இந்த லைன் வெயிட்டில் வந்து 1 பாயிண்ட் செட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது இந்த பார்டர்ஸில் வந்து ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த லைன் திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதே பார்டர்ஸில் இந்த ஆரோ இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் பார்டர் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது ரைட் பார்டர் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணுறதால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ரைட் பார்டர்ஸ் வந்து டிசேபிள் ஆகிரும். ஸோ மறுபடியும் நீங்கள் போய்ட்டு அதே ஆப்ஷனை நீங்கள் லெஃப்ட் பார்டர் அல்லது ரைட் பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகும். ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் போல், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த டபுள் லைன் பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கடைசியில் வந்து இந்த அடிஷ்னலாக இந்த ரோ இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம டிலீட் பண்ணி விட்ருவோம். ஸோ இங்கே வந்து கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட் வந்து டிலீட் ரோ கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இதே போல் அட்வான்ஸ்டு வேர்ட் ஆப்ஷன்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பதிவுகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.